hello friends. நீங்க 12th படிக்கிறீங்க இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க BSc நர்சிங் or GNM எடுத்து படிக்கணுமா அப்ப இந்த வீடியோ பாருங்க. நர்சிங் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஒரு ஹாஸ்பிடல் அப்படின்னா டாக்டருக்கு நர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேர் பண்ணிக்குவாங்க, தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கூட இருந்து பாத்துக்குவாங்க. அண்ட் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மைண்ட் அதிகமா இருக்கவங்க நர்சிங் எடுத்து படிப்பாங்க. சோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் என்ன, எலிஜிபிள் என்ன, இந்த கோர்ஸ் படிக்கணும் ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும், வேல்யூ இல்லையாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க எப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட், கோர்ஸ் பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம சேனல் வரப்போகுது. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம BSc நர்சிங் பத்தி பார்ப்போம். BSc நர்சிங் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் எடுத்துக்குவாங்க. இது 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் தியரி செக்ஷனா இருக்கும், 1 இயர் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 8 செமஸ்டர் இருக்கும். பெர் இயருக்கு 2 செமஸ்டர் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எடுத்து படிக்க முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நர்சிங் படிக்கிறவங்க டே ஸ்காலர்ஸா வர முடியாது. ஏன்னா அங்க ஹாஸ்பிட்டலே ட்ரைனிங் எடுக்கிறனால அவங்க வந்துட்டு அங்க ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 12th பாத்தீங்கன்னா பயாலஜி எடுத்திருக்கணும். முக்கியமா பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கணும். பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களும் எடுக்க முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 12th நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதுங்க, கண்டிப்பா சூஸ் பண்ணி எடுத்து படிக்கலாம். அண்ட் BSc நர்சிங் பாத்தீங்கன்னா எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குங்க, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம வந்துட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஜாயின் பண்ண முடியும். பட் ஆனா கவர்மெண்ட் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்போ டைரக்டா கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம்னா ஃபீஸ் கம்மி தான். இதே பிரைவேட்லயே பாத்தீங்கன்னா 2 செக்டர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதே நீங்க கவுன்சிலிங் மூலமா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றீங்க, கவர்மெண்ட் கோட்டா ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது இல்லாம நீங்க ஹாஸ்டல் ஸ்டே பண்ணும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே நர்சிங் வந்துட்டு மேக்ஸிமம் 1 to 1.5 lakhs இவ்வளவுதாங்க ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஓகே, இப்போ நர்சிங் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். நம்ம நர்சிங் படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா முடிச்சதுமே சேலரி அதிகமா தர மாட்டாங்க. எல்லாருமே ட்ரைனிங் பீரியட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 to 10,000 மாதிரி தாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்க பொறுத்து, நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்றதை பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேலரி ஹையா கிடைக்கும். அண்ட் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நர்சிங் படிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம போறோம் அப்படின்னா சேலரி இன்னுமே ஹையா கொடுப்பாங்க. இது இல்லாம ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா நர்சிங் வேக்கன்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அங்க போகும்போது உங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நர்சிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே டவுன் ஆகாத ஃபீல்டு. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே பாத்தீங்கன்னா வேக்கன்ட் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுனே சொல்லலாம். ஸோ நீங்க 12th படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்சிங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணணும், நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. டாப் காலேஜ்ல உங்களுக்கு நர்சிங் அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல கூட டாப் காலேஜ்ல அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இது மாதிரி காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கன்யூஸா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.